அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள். என்னுடைய இந்த காணொளியில் நான் சொல்ல போகிற கருத்து தகவல் அது என்னன்னு பார்த்துட்டோம்னா, அதாவது இப்போ ஒரு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களால் சரியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையும், இன்னொன்று பார்த்துட்டோம்னா வெளி மாநிலத்தவர் இல்லைன்னா வெளிநாட்டவர் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தையோ இல்லை ஒரு தேசத்தையோ ஒரு நாட்டையோ ஆக்கிரமித்து வேலை வாய்ப்பெல்லாம் இது பண்ணிக்கிற மாதிரியான சூழ்நிலையோ ஏற்படுது. அது எல்லா இடத்துலையும் ஏற்படுது. ஆனால் அதில் பார்த்துட்டோம்னா ஒரு போட்டி, பொறாமை, ஒரு அகங்காரம் இந்த மாதிரியான விஷயங்களும் ஏற்படுது. ஏன்னா இது பார்த்துட்டோம்னா நம்ம நாட்டு பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள்லாம் எதுவும் பெரிய அளவில் எதுவும் இல்லை. ஆனால் வெளிநாடுகளில் இந்த ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகள்லாம் சில சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்பட்டிருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டோம்னா என்னுடைய பார்வையில் சில தகவல்கள் கொடுக்குறேன். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உங்கள் தரப்புலையும் ஆராய்ந்து பாருங்கள். அது எந்த அளவுக்கு உண்மையோ அதை நிவர்த்தி செய்கிற வகையில் அரசாங்கத்தை நாடி பாருங்கள். கண்டிப்பாக நான் கொடுக்குற தகவல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவலாகவும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாதிரியும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது என்னென்னு பார்த்துட்டோம்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மகாராஷ்டிராலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் இந்த முதலாளித்துவம் ஆதிக்கம், அதிகாரம் அப்படிங்கிறது இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா தொழிலை எடுத்து நடத்துகிறவங்க ஒரு முதலாளியாக இருக்கிறவங்களுக்கு நிறையா மன அழுத்தங்கள் இருக்கும். வரக்கூடிய வருமானம், நஷ்டங்கள், லாப நஷ்டங்கள் இதெல்லாமே சிரமங்கள் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் அதில் வர்ற கோபத்தெல்லாம் வேலையாட்கள் மேலே காமிப்பாங்க. ஏதோ கண்டபடி திட்டுறது, அவமரியாதையாக பேசுகிறது, அநாகரிகமாக பேசுகிறது, இந்த மாதிரிலாம் நிறைய இடங்களில் இருக்குது. பெரும்பாலும் பார்த்துட்டோம்னா ஒரு முதலாளியாக இருக்கிறவங்க வேலைக்கு வர்றவங்கள பார்த்துட்டோம்னா அவங்க முதல் நாள்லேருந்தே எல்லா வேலைகளையும் செய்ய தெரிஞ்சிருக்கணும், செய்யணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு கட்டமைப்பு உலக அளவில் எல்லா நாடுகள்லேயும் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம்னா இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பதிலாக இருக்குது, பெரும்பான்மையான பதிலாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்துட்டோம்னா இப்போ ஒரு மகாராஷ்டிராலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு தமிழ் மொழி தெரியாது. அதனால் தமிழ் மொழியில் என்ன திட்டினாலும், என்ன அவமதித்தாலும், என்ன அவமரியாதையாவோ இல்லை ஒரு அநாகரிகமான வார்த்தைகள் பேசினாலும் அவங்களுக்கு புரியாது. அதை அவங்க எதுவுமே கண்டுக்காமல் வேலையில் அவங்க பாட்டுக்கு அவங்களோட கவனத்தை செலுத்தி வேலை செய்வாங்க. ஆனால் அதுவே உள் மாநிலத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது அவங்க மனசுக்குள்ளாரையும் ஒரு விதமான கோபம், ஒரு மனசஞ்சலம் இதெல்லாம் ஏற்பட்டு அந்த வேலையை விட்டு போயிடுறாங்க. அந்த வேலையில் தொடர்ந்து நீடித்து அவங்க வேலையை கற்றுக்கிட்டு தொடர்ந்து அதே வேலையில் இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டாங்க. படித்தவங்க பெரும்பாலும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுத்துக்கணும், ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகணும், ஒருவருக்கொருவர் ஒரு ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் படிப்பறிவுங்கிறது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது. அது இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா பெரிய அளவுலேயே நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம். ஏன்னா ஒருவருக்கொருவர் நம்ம என்ன தான் உள்ளுக்குள்ளார ஒரு வேறுபாடுகள் இருந்தாலும், ஆனால் மனசளவில் மற்றவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்குற இதில் கண்டிப்பாகவே நல்ல ஒரு இதில் வளர்ந்து இருக்கிறோம். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா அந்த மரியாதை கொடுத்துக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் பார்த்துட்டோம்னா அந்த தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக பணம் சம்பாதிக்கிற ஒரு நோக்கத்தோடு பார்த்துட்டோம்னா அது எல்லாத்தையும் பிளவுபடுத்திடுது, பிரித்து வேற்றுமையை உருவாகுது. கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாற்றி தான் ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கே நான் சொல்கிறேன், எல்லாமே உதாரணத்துக்கு எடுத்துட்டால் தான் இது அந்த உதாரணத்தை அமல்படுத்தும் போது கண்டிப்பாக நிறைய இடங்களில் பார்த்து சரியான விகிதத்தில் நல்ல விஷயங்களை அமல்படுத்த முடியும்.
அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி கடையில் வந்து ஒரு மளிகை கடையை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கடையில் வந்து ஒரு பெட்டி கடையோ, மளிகை கடையோ இல்லைன்னா வந்து டீ கடைன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த கடையில் வந்து ஒருத்தர் வந்து கடன் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா, அந்த கடன் சொல்லிட்டு போகிறவர்கிட்டருந்து காசு வாங்குறது வந்து ரொம்பவுமே வந்து கடன் நடத்துகிறவங்களுக்கு சிரமம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா, அடுத்தடுத்து இது பொருள் வாங்கி போகிறது அவங்களுக்கும் வந்து காசு தேவையாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சிக்கலான சூழ்நிலை உருவாகிறதுனால வந்து கண்டிப்பா வந்து வியாபார ரீதியா வந்து பல பேரு பாதிக்கப்படுறாங்க. ஆனா இதெல்லாமே வந்து மாறணும். கண்டிப்பா வந்து அ வ எந்த தொழில் எடுத்து செஞ்சாலும் கண்டிப்பா கையில வந்து முதலீடு போட்டு இதெல்லாம் வந்து வேலைகள்லாம் வந்து தொழில வந்து நடத்துறத விட, அ அதுக்கு மாற்று வழி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாரி வந்து ஒரு இடத்துல ஒரு பொருள வந்து வாங்குறாங்க அப்படின்னா, அதுக்கான பேமெண்ட் அந்த பணம் செலுத்த வேண்டியத வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாம வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளார வந்து செலுத்தியே ஆகணும். இது வந்து ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் இது சம்மந்தமானது. அதுலயும் இருக்குது. ஏன்னா வந்து கடைக்காரர்னா வந்து அவரு வாடிக்கையாளரையும் பார்க்குறாரு. வாடிக்கையாளரும் வந்து திரும்ப திரும்ப வரணும். அவர்கிட்ட வந்து நம்ம முகம் சுளிச்சுக்க கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. அதே சமயம் வந்து கடன் சொல்லிட்டு குடுக்காம போனாங்கனாலும், அதனால அவங்களுக்கு ஏற்படுற நஷ்டம், பாதிப்பு இதுவுமே வந்து பார்த்துட்டோம்னா வந்து, ஒரு தனி மனிதனுடைய ஒரு சுதந்திரத்த வந்து கெடுக்குது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். இதுக்கெல்லாம் வந்து அரசியலமைப்பு ரீதியா வந்து எந்த அளவுக்கு வந்து சட்டங்கள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து பலருக்கும் தெரியாது. அ அது வந்து தெரியப்படுத்தணும். இன்னும் அதில வந்து ஒரு மேம்பாட்டு முறைகள வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஆர்வம். அ கண்டிப்பா வந்து அதாவது ஒரு இள வயசுல சின்ன வயசா இருக்கும்போதே வந்து பல வேலைகள வந்து கத்துக் குடுத்துறணும். நம்ம முன்னாடி காணொளியில வந்து சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வேலைகள் செய்றதுல வந்து எந்தெந்த வேலைகள்ல வந்து எந்தெந்த சதவிகிதம் அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து திறமை இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிச்சிடணும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப தென்னை மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென்னை மரம் ஏறி அத வந்து அதில இருக்கிற அந்த தென்னங்கொலை, அப்புறம் இளநீ கொலை இதெல்லாம் வந்து வெட்டி போடுறதுக்கு அவங்களால எவ்வளோ நேரம் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஒருத்தருக்கு ஒரு அந்த வேலைய வந்து செய்கிறவங்களுக்கு வந்து நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு எந்த சதவிகிதம் அவங்ககிட்ட இந்த திறமை வந்து வளர்ந்துருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். இது மாதிரி ஒவ்வொரு அதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான வேலைகள்ல வந்து செய்பவர்கள்ல அந்த வேலைகள வந்து செய்வதில வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு திறமை இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம வந்து காமிச்சிடணும். அ ஏன்னா மக்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு, நிலைமைக்கு வந்து பார்த்துட்டோம்னா, அடுத்தடுத்த தலைமுறையினர் வர்றதுனால வந்து ஒரு வேலையில வந்து ஈடுபாடு காமிச்சு, அதில வந்து முன்ன இருந்த மாரி ரொம்ப காலம் ஒரு 30 வருஷம், 40 வருஷம் வந்து ஈடுபாடு காமிச்சு வேலைய செய்ற மாரியான ஒரு மனப்பக்குவம் வந்து இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து நெறையவே குறைஞ்சு போயிடுச்சு. இன்னும் ரொம்ப வேகமா வந்து தொழில வந்து வளர்ச்சி அடைய வைக்கணும். சீக்கிரமா வந்து இதெல்லாமே வருமானம் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துரிதமான வழியில வந்து போக தான் வந்து பார்க்குறாங்க. ஆனா, அப்படி வேகமா போகும்போது வந்து அதனுடைய பின்விளைவுகள் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க யோசிக்கிறதில்ல. போட்டிகள் வந்து அதிகமாயிடுச்சு. போட்டிகள் அதிகமானனால வந்து பார்த்துட்டோம்னா வந்து திறமை இருக்கிறவங்களும், இல்லாதவங்களும், அரைகுறையா திறமைகள் இருக்கிறவங்களும், எல்லாமே கலந்தவங்களும் வந்து போட்டியில ஈடுபடுறாங்க. அதனாலேயே வந்து பார்த்துட்டோம்னா வந்து ஒரு திறமைக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லாம போயிடுச்சு. அதே மாதிரி அ வெளி மாநிலத்தவர்கள் இன்னொரு மாநிலத்துக்கு போய் வேலை பார்க்குறது, அங்க இருக்கிறவங்களுடைய வேலை வாய்ப்புகள வந்து ப பறிக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் வந்து உருவாகி இருக்குது. கண்டிப்பா வந்து இது எல்லாமே வந்து குறைக்கப்படணும். அந்தந்த தேசத்தில இருக்கிறவங்களுக்கு முதல்ல வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்திட்டு, மத்த தேசத்தில இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு குடுக்குற மாரியான ஒரு சூழ்நிலை உருவாகணும். யாரும் வந்து ஒரு 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 நாட்டோடைய, ஒரு தேசத்தோடைய வளர்ச்சிக்காக வந்து முதலீடு பண்ணி தொழில் செய்றவங்க, எந்த ஒரு சூழ்நிலையாலயும் வந்து பாதிக்கப்பட்டுடக்கூடாது. எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகள வந்து இந்திய அரசாங்கமும் வந்து எடுக்கணும். இந்திய நாட்டுக்கு பொறுத்தவரைக்கும். கண்டிப்பா வந்து அந்த மாரி பண்ணோம்னா வந்து நாட்டுக்குள்ளார நிலவுற வந்து பலதரப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலைகள், சண்டை சச்சரவுகள், வேற்றுமைகள் இது எல்லாமே வந்து குறையும் அப்படிங்கிறது வந்து என்னோட தரப்புல, என்னுடைய கண்ணோட்டத்தில நான் சொல்ற ஒரு கருத்து. இந்த கருத்து பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு விருப்பம்னா என்னுடைய இந்த சேனல்ல யூடியூப் சேனல்ல நீங்க வந்து சொந்தக்காரரா அதாவது சப்ஸ்கிரைபரா ஆயிக்கோங்க. நன்றி, வணக்கம்.